श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी ఏడవది అధ్యాయం. நேற்றுக்கு நம்ம ஏழாவது அத்தியாயத்தினை பூர்த்தி பண்ணி இன்னைக்கு அந்த ஏழாவது அத்தியாயத்துக்கு சாராம்சத்தினை மறுபடியும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துகிறோம். சம்பிரதாயபத்தமான டீச்சிங் செய்யும்போது நம்ம பகவத்கீதாவது உபனிஷத்துகளாவது இப்படி தான் ஒரு அத்தியாயம் ஒரு முக்கியமான விஷயத்தினை முடிக்கும் போதும் அதோடைய சாராம்சத்தினை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். அந்த வகையில் இப்போது 298 ஸ்லோகங்கள் கூட கூடியிருக்கிற 15 அத்தியாயங்களோடு இருக்கிற பஞ்சதசியில் இந்த ஏழாவது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம் ரொம்ப பெருசு. இதுதான் பெருசான பெரிய அத்தியாயம். இந்த திருப்தி தீப பிரகரணம், தீபம்னா வெளிச்சம். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஏற்படுற அந்த திருப்தி எப்படி இருக்கும், கண்டென்ட்மெண்ட் అనేది மையமாக வச்சுட்டு இந்த அத்தியாயம் விசாரணை செய்யப்பட்டது. இந்த அத்தியாயத்தினை நம்ம 10 சின்ன சின்ன தலைப்புகளாக விவரித்து இன்னைக்கு சாராம்சத்தினை பார்க்குறோம். முதல் 2 ஸ்லோகங்கள் உபோத்காதம், இன்ட்ரடக்ஷன் கொடுக்கப்பட்டது. இன்ட்ரடக்ஷன் அந்த ஆரம்ப முதல் ஸ்லோகமே பிருஹதாரண்யகோபனிஷத்துக்கு சேர்ந்த ஒரு முக்கியமான மந்திரத்தினை எடுத்து தான் இந்த திருப்தி தீப பிரகரணம் மொத்தம் பேசப்படுறது. ரொம்ப ஆழமான விசாரணை. அந்த ஸ்லோகம் என்ன மந்திரம் అనేది ஞாபகப்படுத்துகிறோம். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசம்ஜ்வரேத். இதுதான் முக்கியமான பிருஹதாரண்யகோபனிஷத்து மந்திரம். அதில் நான் விஸ்தாரமாக நம்ம விவரித்து விசாரணை பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு தொடங்கிட்டார். இதில் ஒரு பதத்துடைய அர்த்தத்தினை எடுத்து தான் அங்கே விசாரணை நடத்தப்பட்டது. முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, பூருஷா. இந்த புருஷானே வார்த்தை, யார் இந்த பூருஷா அப்படின்னா, ஜீவன் அனி சொல்லி நினச்சிட்ருக்கிற இந்த மனிதன், சாதகன். பூருஷா ஜீவன். ஆத்மானம் ஜானியாத், அந்த வீண் அப்புறம் விவரிக்கிறோம். புருஷுட் இந்த ஜீவனை ஜீவாத்மா பரமாத்மனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த பூருஷனே பதத்துக்கு அர்த்தத்தினை பல ஸ்லோகங்கள் சொல்லி விவரிச்சிருக்கார். அப்புறம் அது மட்டும் இல்லை, அஸ்மீதி புருஷா ஆத்மானம் ஜானியாத் அஸ்மீதி. ஸோ ஜீவனு பிரம்மனு தெரிஞ்சுக்கணும். அந்த ஜீவனு பிரம்மனு தானன்னு தெரிஞ்சுக்கணும். அஸ்மீதி நானே தான் அந்த பரமாத்மானை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கும் போது அப்படின்னா ஜீவ ஈஸ்வர
ஐக்கிய ரூபேன தெரிஞ்சுக்கணும். ஜீவ ஈஸ்வர ஐக்கிய ரூபமாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்ட, ஒருவேளை சேத்து அப்படின்னா உபனிஷத்து சந்தேகமாக சொல்கிறது, யாராவது விடாமே எல்லா 45 வகுப்புகளிலும் அட்டெண்ட் பண்ணி திருப்தி தீப பிரகரணத்தனை ஒழுங்காக கேட்டு படித்து புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்தாங்களோ சேத்து, ஒருவேளைன்னு அர்த்தம், ஒருவேளை அப்படி தெரிஞ்சுக்கணவன் எதுக்காக நான் சுருக்கமான சாராம்சம் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எங்கெங்கே என்ன விவரிக்கப்பட்டதுன்னு பார்ப்போம். அப்புறம் எது ஆசிச்சு, யாருக்காக ஆசைப்பட்டு இந்த சரீரத்து மேலே வியாமோகம் வச்சுக்கிட்டு இந்த சரீரத்தினால ஏற்படுற தொந்தரவுக்கு அவர் இந்த சரீரத்தினை காப்பாற்றுறதுக்கனி இப்படி சரீரத்தில் இருக்கிற இந்திரியங்களும் மனசு செய்கிற தொந்தரவில் அவர் விழுந்துருவாரா, அவர் ஏதாவது சரீரத்துக்காக சிரமப்படுவாரா? சரீரத்துக்காக சிரமப்படுறதில்லை, சரீரத்துக்கு மனசுக்கு ஏற்படுற விகாரங்களினால அவர் கவலைப்படுவாரா? அனுசம்ஜ்வரேத், சரீரம் அனுசம்ஜ்வரேத் அப்படின்னா படுவானோ? ஆக்ஷேபணார்த்தமாக அப்படி கேட்கப்பட்டது. கிமிச்சன், என்ன ஆசைப்படுவான்? ஏன்னா தானே சர்வமனு தெரிஞ்சுக்கிட்டான். அப்படி என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட் அப்படின்னா போக்ய பிரபஞ்சமும், அப்புறம் சப்ஜெக்டான நானும் போக்தா. ஆனால் இங்கே சப்ஜெக்ட் அகங்காரம். ஏன்னா ஜீவனந்தானே ஆரம்பிக்கிறோம் சாதனை. இந்த ரெண்டுத்தையும் நெகேட் செய்யப்படுறது, நீக்கப்படுறது. ஆப்ஜெக்டும் இல்லை, சப்ஜெக்டும் இல்லை. ஸோ ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட்னா அர்த்தம் போக்ய பிரபஞ்சமும் மித்யா, இந்த போக்தாவும் மித்யாதான், ரெண்டுமே யாருமே இல்லை. அப்படின்னா ஜீவனே இல்லைன்னு சொல்கிறது. ஸோ மித்யா அகங்காரம் அண்ட் மித்யா ஜகத்து ரெண்டுத்தனி கூட நீக்கப்பட்டதுனால அவனுக்கு இனிமேல் ஸ்ட்ரகிள் இல்லை. ஜீவனம் நடந்து கொண்டிருக்கும், ஆனால் ஜீவா இல்லைங்க, ஜீவனம் இருக்கு. The flow of the life will be there, but there is nobody who is behind. The body is not there, somebody is not there. So இதுதான் முதல் விஷயம். அந்த மந்திரத்துடைய சுருக்கமான சாராம்சமாக ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு ரெண்டாவது விஷயமாக மூணாவது ஸ்லோகத்தை தொடங்கி இந்த 18 வரைக்கும் பூருஷ பற்றி விவரித்து அப்புறம் அயம் பதத்தினை விவரிக்கிறார். அயம் பதம் அந்த 19லிருந்து 43 வரைக்கும் இங்கே ஒரு உதாரணத்தினை, திருஷ்டாந்தத்தினை எடுத்துக்கிட்டு 10 ஒரு குருவுடைய சிஷ்யர்கள், 10 மனிதர்கள், அவங்களுக்கு நடுவில் ஏற்பட்ட குழப்பம், அதில் ஒருத்தனும் தவறி போன மாதிரியும் அந்த கதை 2-3 வாட்டி ரிப்பீட்டடாக அதுக்கு பேஸ் பண்ணி விசாரணை நடந்தது. ஸோ அப்படிப்பட்ட 7 பேர், அந்த 10 பேருடைய கதை அது சொல்லிட்டு இருக்கும்போது அது எல்லோருடைய கதை அப்படி தான். அங்கே 10 பேரில் ஒருத்தர் மிஸ் ஆகிட்டார், 9 தான் கணக்கு வருது. அது எதுக்குன்னா நம்ம எல்லோரும் நம்முடைய ஸ்வரூபத்தினை தெரிஞ்சுக்காமல் இருந்து துக்கப்படுறதுனால. ஸோ ஒரு ஜீவனும் 7 படிகள், ஸ்டேஜஸ் தாண்டி போகணும். அதனால தான் அந்த சப்த பூமிக்கான விஷயத்தினையும் அங்கே எடுத்துக்கிட்டு விசாரணைக்கு செய்யப்பட்டது.
இந்த சப்தபூமிக்கு அது இப்படி தான் விசாரணை பண்ணணும் అనేది வந்து ஆக்சுவலாக மந்திரத்தில் இல்லை, பிருஹதாரண்யக மந்திரத்தில். அப்புறம் அக்ஞானம் காரணம். இந்த 7 இதுக்கு பார்த்தீங்கன்னா அக்ஞானம். அதுக்கப்புறம் ஸோ இந்த 2வது டாபிக் புருஷன், அந்த விஷயம் சப்தபூமிகள் பற்றி அப்புறம் நம்ம விசாரணை செய்வோம். இந்த 2வது விஷயத்தில் இப்போ என்ன வச்சு பேசியிருக்கோம், பூருஷ பதத்தையும். இந்த பூருஷ அనే பதத்தின்னு சொல்லும்போது இங்கே ஜீவாத்மான்றமா, இது வந்து மிக்சர் అని தெரிஞ்சுக்கணும். இது வந்து 2 சேர்ந்த மிக்சர். என்னன்னா, ஒன்று வந்து ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் கூட்டஸ்தம், இல்லைன்னா பிம்ப சைத்தன்யம் அப்படின்னு கூப்பிடுறோம். ப்ளஸ் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் பிரதிபிம்ப சைத்தன்யம். அந்த பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்கு பேர் தான் ஜீவன் அன்றோம். ஆனால் பிரதிபிம்பம் தனியாக இருக்குமோ, பிம்பம் இல்லாமல் இருக்காது இல்லையா? அதனால இந்த ஜீவான்னு சொல்லும்போது, பூருஷான்னு சொல்லும்போது, జీవాత్మని, இதில் லக்ஷார்த்தம் என்ன வாச்சார்த்தம் என்ன అనేది தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட விசாரணை நடந்தது. இந்த லக்ஷார்த்தம் சொல்லும்போது 2 லக்ஷார்த்தம் பொதுவாக உள்ளே இருக்கு. ஒரு லக்ஷார்த்தத்தில் 2. ஒன்று என்னென்னா, இந்த சாதாரண மக்களன்னா நான் பஞ்சதசி ஸ்டூடெண்ட்ஸு, பஞ்சதசி கிளாஸுக்குள்ளே வேதாந்தம் கேட்கலாம். அவங்க எல்லாரும் சாதாரண மனிதர்கள். அவங்கள திருஷ்டியில் வந்து என்னென்னா, ஜீவான்னா இந்த ட்ராவல் பண்ணும். ஐ ட்ராவல், ஜீவா தானே போகுது ஒரு சரீரத்துக்கு ஒரு சரீரம்னு சொல்லிட்டு அந்த சிதாபாசம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறாங்க. ஆனால் ஜீவா అనేది இருக்கு, ட்ராவல் பண்ணுறது అనేది மட்டும் ஒத்துக்கிறான். அது சிதாபாசம், அது பேர், அது ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ், இந்த இதெல்லாம் தெரியாது. சாதாரண மக்கள் பற்றி சொல்கிறோம். வேதாந்தத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகாதவங்களுடைய விஷயம் சொல்கிறோம். அதனால் இது 2வது லக்ஷார்த்தம் என்னென்னா, நம்ம கிளாஸுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ்ஸு இந்த லக்ஷார்த்தம். இங்கே நீ అని சொல்லும்போது ஜீவா అనేది இல்லை, அது ட்ராவலும் பண்ணல. கூட்டஸ்தனை தெரிஞ்சுக்கிறது 2வது லக்ஷார்த்தம். ஸோ சில பேருக்கு லக்ஷார்த்தம் அப்படி தான் இருக்கு. அந்த லக்ஷார்த்தம் எதுவுமே கூட தெரியாமல் வெறும் வாச்சார்த்தம் மட்டும் எடுத்துக்கிட்டு அதிலே ஈடுபட்டுட்டு அதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கள கூட நிறைய பேர் இருக்காங்க. நாஸ்திகர்கள்னு சொல்லலாம். சரீரம்தான் நானும், ஏன்னா இதுதானே காணப்படுறது சாலிடா, இதுக்கு தான் சுகமும் போகமும் ஆசைகள் எல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன மனசுன்னு தோன்றது சொல்கிறது, மனசுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை நான் செய்கிறேன், எனக்கு பிரியமானதனே நான் பண்ணிக்கிறேன், எனக்கு வாட் எவர் லைக் ஐ டூ இட். அப்படியானே சரீரமே நான், இந்த இருக்கிற வரைக்கும் சுகமாக இருந்துக்கோ, எல்லாம் பண்ணிக்கோன்னு சொல்லி அப்படி இந்த லக்ஷார்த்தம் வாச்சார்த்தத்தில் தப்பாக எடுத்துக்கிட்டு சரீரம் நான் என்ன இதுதானே சாலிடாக காணப்படுறது, அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்புறம் இந்த 3வது டாபிக் வந்து அயம் அஸ்மி అనేది ముఖ్యం. அந்த அயம் అనే வார்த்தை கூட விவரிச்சார் பல ஸ்லோகங்களுக்குள்ள. அப்போது அதுக்கு தான் அந்த அயம்னு சொல்லணும்னா, அந்த லக்ஷார்த்தம், உண்மையான லக்ஷார்த்தம் எது இருக்கின்றனதோ அந்த அயம், அந்த பதம், அது நான் அயம் அஸ்மி. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 3வது டாபிக்கு. ஸோ அதையும் விவரித்து அங்கே தான் லக்ஷார்த்தம் வாச்சார்த்தம் விவரணை சொல்லப்பட்டது. அப்புறம் அதுக்கப்புறம்தான் இப்போ இந்த 4வது டாப்பிக்கை இந்த 7 சப்த பூமிகள், அந்த 10 சிஷ்யர்களோட கதை, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போதும் அதில் 7 படிகள் என்ன, அக்ஞானம் என்பது அங்கே ஜீவன் பிறக்கும்போதே தன்னுடைய ஸ்வரூபம் தான் தெரியாமல் இருக்கிறான், வாழறான்.
ஸோ அதனால் அஜ்ஞானம். అజ్ఞానమన్నా బ్రహ్మం తెలియలే అనేది అజ్ఞానం. బ్రహ్మం అనేది தெரியலையே, நான் ஆத்மா అనేది தெரியலையே, நான் இந்த శరీరము మనస్సాదా எனக்கு தோணுறதே. ஸோ பிரம்மம் అనేది இன்னொன்று, கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் கூட கடவுள் தெரிகிறாரா என்ன? தெரியலன்னா கூட நம்பி ஏதோ பண்ணிக்கிறோம். ஆனால் நமக்கு நான் நினச்சிக்கிற இந்த శరీర మనస్సుకి ஏதாவது குறை வராமல் இருக்கிறதுக்கு கடவுளனே அது ஏதாவது இருந்தால் அவர் எனக்கு உதவி பண்ணட்டோம்னு சொல்லிட்டு பயந்து தான் அந்த கடவுள் நீ நம்புறோம் தவிர தெரிஞ்சு நம்மலை, பார்த்து நம்மலை. ஸோ அதனால் என்ன சொல்கிறோம், அஜ்ஞானம் అనేది அந்த பிரம்மமோ பரமாத்மாவோ கூட்டஸ்தமோ சத்தியமோ அது எதுவுமே தெரியல. அப்படின்னா அன்எக்ஸ்பிரஸ்டு இக்னோரன்ஸ் அபவுட் தி ட்ரூத், அன்எக்ஸ்பிரஸ்டு அஜ்ஞானம். அதனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆவரணம் வருது. ஆவரணம் வந்ததுக்கப்புறம் தி எக்ஸ்பிரஸ்டு இக்னோரன்ஸு, பிரம்மம் தெரியலை, அதை பற்றி நினைக்கவே இல்லை, திங்க் பண்ணல, அது அஜ்ஞானம். பொதுவாக எல்லோரும் அப்படி தான் இருப்பான் முதல்ல. ஆனால் ஆவரணம் అనేది வந்தப்போ என்னாகுமன்னா இவனு இது இந்த சொல்ல தொடங்குறான், என்னது, பிரம்மம் தெரியலையே. ஸோ எக்ஸ்பிரஸ்டு இக்னோரன்ஸ் அபவுட் தி பிரம்மன், எக்ஸ்பிரஸ்டு இக்னோரன்ஸு அபவுட் தி பிரம்மனுக்கு பேர் ஆவரணம். ஐ டோன்ட் நோ த பிரம்மன். யார் இது சொல்லுவாங்க, கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் சீக்கர்ஸு. முதல்ல சொன்னது நான் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஸ்பிரிச்சுவல் மக்கள். ஸோ அதனால் இங்கே பிரம்மம் தெரியலையே, நீங்கள் சொல்கிறீங்க, சாஸ்திரம் சொல்கிறதே, ஆனால் பிரம்மம் தெரியலையே அப்படின்னு சொல்கிறது. ஆவரணம் இது எக்ஸ்பிரஸ்டு இக்னோரன்ஸ் அபவுட் தி பிரம்மன் சொல்கிறான், இவன் கேட்குறான். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, மூணாவது படி விக்ஷேபம். இந்த விக்ஷேபத்தில் போக்ய போக்தா துவைத்தத்தனை பார்க்கறது. நான் உலகம் முன்னாடி இருக்கேன், உலகத்தினை நான் அனுபவிக்கிறேன். ஸோ போக்யம், த எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் எக்ஸ்பீரியன்சர், இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் பல வகையான வேற்றுமைகள் பார்க்கறது இருக்குது. பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் துவைத பிரபஞ்சத்தினை பார்க்கறது, துவைத்தத்தினை பார்க்கறது. ஸோ அந்த மாதிரி இந்த துவைத்தத்தினை பார்க்க பலதாக அதுக்கு அளவில்லாத அளவுக்கு வேற்றுமை பார்ப்போம். அதுக்கு பேர் தான் விக்ஷேபம், டிஸ்ட்ராக்ஷன், டைவர்ஜென்ட், ஓகே, டிஸ்இன்டிகிரேட்டட், டெல்யூஷன். இந்த 3 ஸ்டேஜஸுக்கு நம்ம எதுவுமே செய்யலை, அது சகஜமாகவே இருக்குது, அது இருக்குது 3மே. ஆனால் இந்த 4வது படியிலிருந்து தான் நம்ம செய்கிறோம்னா ஒரு ஜென்மத்தினால ஈஸ்வரன் கிருபனால ஏதோ நடந்தது, அதனால தான் நான் சத் சங்கத்துக்கு வந்துட்டேன். இப்போது அந்த 4வது படி என்ன, பரோக்ஷ ஞானம். எப்படியோ தப்பு தவறியோ அதிருஷ்டத்தினாலேயோ நேற்று சொன்ன மாதிரி தன்யம் புண்ணியத்தினால இவன் சிரவணத்துக்கு வந்தால், காது கொடுத்தான், என்னமோ அங்கே சாஸ்திரம் అనేది இருக்குதாமாமே, வேதமாமா, உபனிஷத்தாமா, பகவத்கீதாமா, அதெல்லாம் சொல்கிறது பிரம்மம் இருக்கா, ஆதார வஸ்து ஒன்று இருக்கு, சர்வத்துக்கு காரணமான வஸ்து ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மம் இருக்கா, இருக்கானா, எது இருக்கின்றனது அப்படின்னு இன்ஃபர்மேட்டிவ், ஜஸ்ட் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி நாலேஜ் வருது. இதுக்கு பேர் பரோக்ஷ ஞானம். இன்டைரக்டாக இவனுக்கு தெரியறது. இந்த பரோட்சமாக முதல்ல சாஸ்திரம் சொல்கிறது, புஸ்தகம் தானே, அதே யாரோ சொல்கிறா, காதில் விழுறது கேட்டேன். இதுக்கு பேர் உபனிஷத்துகளை
சாஸ்திரமன்னா மெயினாக வேதாந்தமன்னா உபனிஷத்துகளை சொல்லுது. அப்படி உபனிஷத்துகளை சொல்லி ஏற்படுற அந்த பரோட்ச ஞானம் வந்து அவாந்தர வாக்கிய ரூபேண, அவாந்தர வாக்கியம்னா ஜஸ்ட் த வேர்ட்ஸ் ஹர்ட், கேட்டோம் அவ்வளோதான். ஸோ அவாந்தர வாக்கியத்தினால தெரியப்படுறது. அப்படி என்ன தெரியப்படுறது? அவாந்தர வாக்கியங்கள் என்ன சொல்லும்? பிரம்ம லக்ஷண வாக்கியங்களின் அர்த்தம். அவாந்தர வாக்கியம்னா பிரம்மத்துடைய லட்சணம் பற்றி விவரிக்கிற வாக்கியங்களுக்கு பேர், உபனிஷத்துக்குடைய மந்திரங்களுக்கு பேர் அவாந்தர வாக்கியங்கள். இந்த அவாந்தர வாக்கியம் ஞானம் வந்து என்ன பண்ணும்? ஆவரணத்தில் இருக்கிற ஒரு பாகம் மட்டும் நீக்கும். நல்ல கவனமாக கேளுங்க. ஆவரணத்தில் இருக்கிற ஒரு பாகத்தினை மட்டும் நீக்கும். என்ன அது ஆவரணத்தில்? முதல்ல வந்து ஆவரணத்தில் ஒரு பாகம் வந்து இது முன்னாடி பிரம்மம் இருக்கனேதே ஒருத்தனுக்கு தெரியல. இவனுக்கு இப்போ இருக்கன்னு கேள்விப்பட்டிருக்கா. கேட்டதுனால பிரம்மம் இருக்கானாமா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மம் இருக்கு அனி தெரி கேட்குறான்னு பாரு. அந்த கேட்டதுனால இது முன்னாடி இல்லை అనేది வந்து அந்த ஆவரணம் நீக்கப்பட்டது. ஒரு பாகம் ஆவரணத்தில் ஒரு பாகம்தான் நீக்கப்பட்டது. ஆனால் அந்த பிரம்மனுடைய ஆவரணத்துடைய ரெண்டாவது பாகம் வந்து அந்த பிரம்ம பானம். இதெல்லாம் ஸ்லோகங்களுக்குள்ளே இருக்கிறத நான் உங்களுக்கு ஸ்லோகங்களுக்குள்ளே போகாமல் சாராம்சத்தைன்னு சொல்லிட்டு இருக்கேன். பிரம்ம பானம் அதான் சொல்கிறேனே. பிரம்மம் இருக்கே, சரி சொல்லிட்டீங்க, எனக்கு எங்கே தெரியலையே, வேர் இட் இஸ் ஷைனிங் அப்படின்ற பிரம்ம பானம் பிரகாசிக்கிறது. பிரம்மம் காணப்படலையே, எந்த இந்திரியத்துக்கு தெரியலையே, அது ஒரு இருக்க. அதையும் எப்போ நீக்கப்படுமான்னு சொன்னால் அபரோக்ஷ ஞானத்தினால அது நீக்கப்படும். அப்புறம் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸுனால் அது நீக்கப்படும். அப்போ அந்த டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்னு கொண்டு வரதுக்காக குரு வந்து மகா வாக்கிய உபதேசம் பண்ணுவார். முதல்ல சொன்னதெல்லாம் அவாந்தர வாக்கியம்னு சொல்லிட்டோமா, அடுத்தது மகா வாக்கிய உபதேசம். அப்படின்னா இப்போ கதனுக்கு ஞாபகப்படுத்துக்குங்கோ. இது 10 பேர் ஒரு நதி தாண்டறதுக்கு வந்தாங்க. அதில் தாண்டும்போது தாண்டினதுக்கப்புறம் கணக்கு பண்ணும்போது 10 பேர் இல்லை, ஒருத்தரும் ஒரு நம்பர் குறையுது, 9 தான் வருது. அப்போது என்ன ஆயிடுச்சு? அந்த அவனு ஒருத்தனை வந்து அழறான், கவலைப்படுறான். அப்போ அதை பார்த்த ஒரு ஞானி வந்து இல்லைப்பா 10வது அவன் இருக்கான், அழாதுன்னு சொல்லிட்டான். அப்பா இருக்கானா? ஓ நீங்கள் பார்த்தீங்களோ, தண்ணியில் ஜலத்தில் அடிச்சுட்டு அந்த பக்கம் எங்கே அது வந்தானா? மொத்தத்தில் இருக்கான்னு சொன்ன உடனே இவனு அப்பா இருக்கானாமா. இதுதான் அவாந்தர வாக்கியத்தினால இவனுக்கு ஏற்பட்ட ஆவரணம். அதில் ஒரு பாகம் அவன் இருக்கானடாமா தெரிஞ்சிச்சு. எங்கே இருக்காய் அவன் எங்கேயா அப்படின்னு இது பார்க்கும்போது தான் இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சொல்லணும்னா ஓ தசமா அஸ்தி அஸ்தி ஞானம் 10வது இருக்கானா அப்பா நிம்மதி. தசமா அஸ்தி இருக்காருன்னு ஞானம். ஸோ இது வந்து என்னாச்சு? ஆவரணத்தில் பாதினு நீக்கப்பட்டது. ஆனால் அந்த எங்கே சார் எங்கே இருக்கா சார் 10வது ஆளுன்னு? அப்போ என்ன பண்ணார் அந்த ஞானி? அங்கே அந்த 10வது அவனை நீ என்ன ஆரம்பி சரியா, அங்கேருந்து திரும்பி என்னட்டு அப்புறம் அப்படியே உங்கள் கை எங்கே கொண்டு வா, ஏதோ நீதா தசமஹா, அந்த 10வது ஆள் நீதாப்பா அப்படியே சொல்லணும். இந்த 10வது அவனை நீதான்னு சொல்கிறது பேர் தான் மகா வாக்கியம். அப்போ என்ன ஆச்சு? ஓ தசமஹா அகமஸ்மி, தசமஹா அஸ்மி அகமஸ்மி ஞானம். பார்த்தீங்களா இப்போ? ஸோ ஆவரணத்தில் ஒரு பாகம் வந்து நீக்கப்பட்டது அவாந்தர வாக்கியத்தினால.
அப்புறம் மகா வாக்கியத்தினால ஆவரணம் இல்லை ரெண்டாவது பாகமான அந்த சத்தியம், அந்த பரமாத்மா, அந்த மிஸ்ஸான அந்த ஒருத்தன் அவன் அது நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு மகா வாக்கியம் அங்கே வரும். அப்போ என்ன ஆயிடுச்சு, இவனுக்கு துக்கம் பூர்ணமாக நிவர்த்தி ஆகிறது. 5வது படி முடிச்சிட்டோம். அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம். அந்த ஆவரணத்தில் 2 பாகங்கள் போயிடுச்சு. அந்த விக்ஷேபம் போக்தா போக்யம் இது ரெண்டுமே இல்லை, இருக்கிறது ஒரே வஸ்து தான். ஏக வஸ்து ஏகமேவா த்விதீயம்னு தெரிஞ்சுக்கிறதுனால அபரோக்ஷ ஞானம்னு அங்கே அந்த கதனே வச்சுக்கிட்டு மனசில் இருக்கக்கூடாது. பாருங்க, we are talking about the ஏக வஸ்து சம்வித் கூட்டஸ்த. அப்போது என்ன ஆயிடுத்து, பூர்ணமாக எனக்கு துக்க நிவர்த்தி ஏற்பட்டது. ஸோ துக்க நிவர்த்தி ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நிரங்குஷா திருப்தி ஏற்பட்டது. இதுதான் 7 விஷயங்கள் அந்த கதை. ஆனால் இப்போ நம்ம 4 டாபிக்ஸ்னு பேசியிருக்கோமா. இப்போது 5வது விஷயமா இப்போ இங்கே ஆத்மானம் ஜானியாத்தன்னு சொன்னாரா. அது 70வது ஸ்லோகத்தில் 96வது ஸ்லோகம் வரைக்கும் விவரணம். அங்கே தான் என்ன சொன்னோம், கடைசியில் அபரோக்ஷ ஞானத்துக்காக மகா வாக்கிய உபதேசம் குரு பண்ணிட்டார். அந்த மகா வாக்கிய உபதேசத்தின் விசாரம் பண்ணுறதுக்கு வித்யாரண்ய சுவாமி பகவான் ஆதிசங்கரருடைய வாக்கிய விருத்தி, அந்த மகா வாக்கியத்துக்கு பகவான் சங்கரர் விவரணம் ஏது ஒரு சின்ன பிரகரண கிரந்தம் எழுதிட்டார். அதில் பல ஸ்லோகங்கள்னு அப்படியே எடுத்துக்கிட்டு வித்யாரண்ய சுவாமி இங்கே இந்த அத்தியாயத்தில் விவரணைக்கு கொண்டு வந்தார் ஸ்லோகங்கள். அதில் அதோடைய சாராம்சம் என்னன்னு அதெல்லாம் படித்தோம். அவர் கொஞ்சம் சிலதெல்லாம் கொண்டு பாகத்தியாக லக்ஷணம் மூலமாக முதல்ல சொல்லிட்டோம். ஜீவாத்மானு நீ நினைக்கிற என்னமோ அது 2 மிக்சராக இருக்கு. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த மிக்சரில் எது சத்தியம், எது வச்சுக்கணும், எது விட்டு கொடுக்கணும், அதை ஒரு பாகத்தின்னு தியாகம் பண்ணணும்னா நெகேட் பண்ணணும். நெகேட்டு தியாகம்னு என்ன, ஃபிசிக்கலாக ஏதாவது பண்ணுறதா? அப்படி இல்லை, புத்தியில் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். புரிஞ்சுக்கிறதா தெரிஞ்சுக்கிறதா இருக்கிறது. பாகத்தியாக லட்சண விசாரணம். நம்ம இவ்வளோ நாளில் வேதாந்தம் தத்துவபோதத்தில் அங்கங்கே படிக்கும்போது சொன்ன சில சுருக்கமாக ஞாபகப்படுத்திட்டா 3 ஆர்எம் இருக்கு. ஆர்எம்னு என்ன, ரிஃப்ளெக்டட் மீடியம்ஸ் 3 இருக்கு. அதே மாதிரி ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸும் 3 இருக்கு. இது மொத்தத்துக்கு சேர்த்து RM1, RM2, RM3, RM4. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, சமஷ்டி லெவலில் 3 இருக்கு. அதுதான் ஈஸ்வரா, அப்புறம் ஹிரண்ய கர்ப்பா, அப்புறம் விராட். அதே இண்டிவிஜுவல் வெஷ்டி லெவலுக்கு வரும்போது விஸ்வ மேலனிருந்து எடுத்துக்கிறோம். பிராக்ஞா, தைஜச அண்ட் விஸ்வா. இல்லை அந்த அளவுக்கு இங்கே பாடியில் வெஷ்டியாக பார்க்கும்போது 3 சரீரங்களை எடுத்தானோ. ஸோ மொத்தத்தில் வெஷ்டி சமஷ்டி. இதில் 3 ரிஃப்ளெக்டட் மீடியம்ஸ் அண்ட் 3 ரிஃப்ளெக்டட் ஆர்சி, ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி இங்கே
மீடியம்ஸ் வந்து கீழே வெஸ்டிலிருந்து எடுத்துக்கிட்டே போனால் RM6 வரைக்கும் போகும். சரியா? அப்புறம் அது டோட்டலாக ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஈஸ்வரன்றோம், வெஷ்டியாக ரிஃப்ளெக்ட் ஆகும்போதோ ஜீவன்றோம். மொத்தத்தில் இப்போ என்னென்னா இது இத்தனை இதெல்லாமே RM அண்ட் RCs எல்லாமே கூட தியாகம் பண்ணணும், இந்த பாகத்தை விட்டுடணும். அப்போ எல்லாமே போன மாதிரி எல்லாமே போல அசல் இந்த 3 மீடியம்ஸு 3 இந்த ரிஃப்ளெக்டடு கான்ஷியஸ்னஸ் டோட்டலாவது வெஸ்டியாவது எல்லாத்துக்கு காரணபூதமான எது ஒரிஜினலாக இருக்கின்றனதோ அந்த ஒரிஜினல் கான்ஷியஸ் மட்டும் வச்சுக்கணும், மிச்சம் எல்லாத்தையும் தள்ளணும், மிச்சம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். ஸோ இப்படி அந்த பாகத்தியாக லட்சணம் அనే விஷயத்தை விவரித்து சொல்கிறதுக்காக வாக்கிய விருத்திலிருந்தே அந்த மகா வாக்கியத்தினை எப்படி விசாரணை பண்ணதுன்னு சொல்லி 5வது டாபிக்கு அங்கே விவரிக்கப்பட்டது. அடுத்தது 6வது ஒரு டாபிக் வந்து இந்த 97வது ஸ்லோகத்திலிருந்து 134வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரே சின்ன அக்ஷரம், ஒரு ப்ரிஃபிக்ஸ் విజానీయాత్ విజానీయాత్ அந்த வி అనేది என்ன குறிக்கும்னா வித்தவுட் விசேஷேண ஜானியாத் அப்படின்னா கரெக்டாக முழுசா அப்படின்னா அர்த்தம் என்ன சார்? வித்தவுட்னா எந்த சந்தேகம் இல்லாமல், சந்தேகரಹಿதம், ஃபர்மாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வித்தவுட் எந்த விதமான ஒரு தடம் இருந்தால் கூட அது பூர்ணமாக தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆகலை. அதனால் விஜானியாத்தன்னா அறக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டால் வேலை நடக்காது, சந்தேகத்தோடு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் பூர்ணமாகாது, வேலை பூர்த்தி ஆகாது. அப்புறம் ஏதாவது தடம் ஆப்ஸ்டக்கிள் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்னா கன்விக்ஷன் வராது, ஃபர்ம்னஸ் வராது, கன்விக்ஷன் வராது அப்படின்னு அங்கே விசாரணை செய்யப்பட்டது. பல கேள்விகள் அது எல்லாத்துக்கு பதில் சொல்லும்போது பல சாஸ்திரத்துடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஆச்சாரியர் விவரித்தார். இந்த பிரதிபந்தம் முக்கியமாக ஆப்ஸ்டிக்கிள்னு சொன்னோமே, அந்த ஆப்ஸ்டிக்கிள்ஸில் அங்கே 3 இருக்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம், படித்தோம். 3 பிரதிபந்தங்கள் என்னன்னா, ஒன்று வந்து பிரமாண அசம்பாவனா, பிரமாண அசம்பாவனா అనేది வந்து இது என்ன அங்கே சுருக்கமாக சம்ஸ்கிருத பதம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இன்டர்பிரிட்டேஷனல் ப்ராப்ளம், ஆப்ஸ்டிக்கல். அந்த இன்டர்பிரிட்டேட் பண்ணது அதே உபனிஷத்து அதே மகா வாக்கியமானால் கூட துவைதிகள் விசிஷ்டாத்வைதிகள் பல பேர் பல வகையாக அது இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதுல வர சில குறைகளினால அது வந்து இந்த பிரமாணம்னா அத்தாரிட்டி அது சரியாக இல்லாதனால அது ஒரு ஆப்ஸ்டிக்கலாகவே கன்விக்ஷன் கொடுக்க மாட்டேங்குது, தடையாக நிற்கிறது. எப்படி இந்த பிரமாண அசம்பாவனை நீக்கணும்னு சொன்னால் ஸ்ரவணம் தான் அதுக்கு வழி என்றார். ஆனால் ஸ்ரவணம்னு என்ன, திரும்பி அந்த இன்டர்பிரிட்டேஷனல் ப்ராப்ளத்தோடு கூடியிருக்கிற ஸ்ரவணமே பண்ணிகிட்டு இருந்தால் நடக்குமான்னா அதுக்கு தான் இந்த இன்டர்பிரிட்டேஷனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வரக்கூடாது. படிச்சுட்டு இருக்கும்போது வந்தான் அது சால்வ் பண்ணுறதுக்கு கன்விக்ஷன் கொண்டு வரதுக்கு வந்து பிரம்மசூத்திரம், நியாயப்பிரஸ்தானம், பிரம்மசூத்திரம் கூட அங்கே கோட் பண்ணியிருக்கார் ஆச்சாரியர் இங்கே. ஸோ ஸ்ரவணனால் கன்விக்ஷன் வர வரைக்கும், அதனால தான் ஒரே குருக்கிட்ட அநேக வருஷங்கள்
அந்த சம்பிரதாயபத்தமான பிரஸ்தானத்திரயத்துக்குள்ளேயே அங்கங்கே இருந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற பிரகரண கிரந்தங்கள், முக்கியமாக ஸ்ருதி அண்ட் ஸ்மிருதி, தென் நியாய பிரஸ்தானம், இப்படி அது எல்லாத்தையும் அதுதான் இன்டர்பிரிட்டேஷனல் ஆப்ஸ்டிக்கல் பிரதிபந்தத்தினை நீக்கும். வேறு வழி எதுவுமே இல்லை. மறுபடியும் கேளு, இன்னும் மைண்ட் இப்போ ரிஃபைன் ஆகிருக்கும், இப்போ நல்லா புரியும், வித்தியாசமாக இருக்கும், கன்விக்ஷன் வரும். அப்புறம் பிரமேய ரெண்டாவது இன்டலெக்சுவல் பிரதிபந்தம், இன்டலெக்சுவல் ஆப்ஸ்டிக்கல். இது என்ன சொன்னால், அந்த புத்தி கிராஸ்ப் பண்ண மாட்டேங்குது, சொல்கிற விஷயத்தினே இது நாட் ஏபிள் டு கிராஸ்ப், இன்டலெக்சுவல் ப்ராப்ளம். அப்போது அது என்ன பண்ணும், பிரமேய அசம்பாவனை. பிரமேயம்னா ஞானம். ஞானம் எங்கே, புத்திக்குள்ளே தானே. அதனால தான் எல்லோருக்கும் ஒரே வாட்டி புரியறதில்லை, எல்லோருக்கும் ஒரே வாட்டி சித்திக்கிறதில்லை. நிறைய நாள் ஆகலாம். குருவாக அதே குருவாக இருக்கலாம், அதே சாஸ்திரமாக கூட இருக்கலாம், சொல்லிக் கொடுக்குறது அதே சப்ஜெக்ட் தான். ஆனால் அந்தந்த புத்தி உடைய ஷார்ப்னஸ்ஸு, எலர்ட்னஸ்ஸு, ரிசெப்டிவ்னஸ்ஸு, இது எல்லாத்து மேலே ஆதாரப்பட்டு இருக்கு. அது எப்படி நீக்க முடியும்னு சொன்னால், மனநத்தினால இந்த பிரமேய அசம்பாவனா பிரதிபந்தத்தினை நீக்கிக்கலாம். மனனம் பண்ணும். என்ன சொன்னார், எதுக்காக சொன்னார், எந்த கான்டெக்ஸ்டில் சொன்னார், அது மனனம் பண்ணணும். மூணாவது பிரதிபந்தம் என்னன்னா ஹேபிச்சுவல் ஆப்ஸ்டிக்கல். இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் விபரீத பாவனா. விபரீத பாவனா, விபரீத பாவனைன்னா எல்லாமே நான் சரீரம், நானும் எவ்வளோ நீங்கள் சொன்னால் கூட என்ன, எனக்கு தானே கஷ்டம் வருது, எனக்கு குடும்பம் இருக்கு, இப்படியெல்லாம் கொரோனா பற்றி நினச்சா பயமாக இருக்கு. ஓகே, எத்தனோ பேருக்கு என்னமோ ஆகிற இல்லை. ஸோ விபரீத பாவனை, சொன்னது ஒன்றும் ஆனால் கான்ட்ரரி டோட்டல் ஆப்போசிட்டாகவே புரிஞ்சுக்கிறான். இவன் இன்னும் ஸ்திரத்துவம் வரல, ஆப்ஸ்டிக்கலாக இருக்குது. ஸோ இந்த விபரீத பாவனைன்னா சரீரம் நான் நினைக்கிறது, மனசு நான் நினச்சிட்டே இருக்கிறது. இது எப்படி போகும்னா நிதித்தியாசனத்தினால எகெயின் சரீரம் நானே தோணுறதே. சாஸ்திரம் கேட்டதுக்கப்புறமும் பல வருஷங்கள் குரு உபதேசங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது கூட ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் இந்த போக மாட்டேங்குது. என்ன பண்ணும், நிதித்தியாசனம் பண்ணும் விவேகத்தோட. சரீரம் நானில் நாகம் தேகம் தியானம் பண்ணும், கான்டெம்ப்ளேட் ஆன் இட் அண்ட் நெகேட் இட். ஸோ இந்த மாதிரி இந்த 3 பிரதிபந்தங்களுமே 3 சாதனங்கள் மூலமாக ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் மூலமாக நீக்கலாம். அதில் தப்பிச்சுக்கலாம். அடுத்த டாபிக் என்ன எடுத்துக்கிறோம் என்னன்னா, இது இப்போது நிதித்தியாசனம் அనే விஷயத்தில் முடித்ததுனால சமாதி ரூப நிதித்தியாசனம், அப்புறம் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம். ஸோ இது பற்றியும் இங்கே விசாரணை செய்யும்போது சமாதி ரூப நிதித்தியாசனத்துக்காக பல எக்ஸாம்பிள்ஸ்னு பகவத்கீதையில் சொன்ன 6வது அத்தியாயம் கோட் பண்ணி, யோக வாசிஷ்டத்தில் சொன்ன உதாரணங்களை கோட் பண்ணி, இப்படி அதே மாதிரி உபனிஷத்து ஒன்று அதெல்லாம் சமாதி ரூப நிதித்தியாசனத்துக்காக வித்யாரண்ய சுவாமி அதை கூட அங்கே விசாரணைக்கு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஆனால் இந்த வித்யாரண்ய சுவாமி இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அப்புறம் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம் பற்றியும் நிறையவே அங்கே விசாரணை செய்யப்பட்டது.
அந்த அதுதான் பிரம்மாபியாசம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி நிரந்தரம் செய், மறுபடியும் செய், இந்த ஜென்மத்தில் முடியலன்னா அடுத்த ஜென்மத்தில் கூட செய்வேன். சுவாமி வித்யாரண்யா இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த அபரோக்ஷ ஞானம் கூட 2 வகை இருக்கின்றார். இது பொதுவாக வேறு எங்கேயுமே யாரும் விசாரணை பண்ணி பேசி சொன்னதில்லை. என்ன சொன்னால், ஒன்று அக்ஞாத அபரோக்ஷ ஞானம். அக்ஞாத அபரோக்ஷ ஞானம்னா அக்ஞாத தெரியாத ஒரு டைரக்ட் நாலேஜ் இருக்கு, தெரியல. ஆனால் என்னது, இந்த 10வது ஆளுடைய கதை கிட்ட வாங்க திரும்பி அங்கே என்ன ஆயிடுச்சு, இப்போது அந்த குரு அந்த நடுவில் வந்த ஒரு வைஸ் பர்சன் சொல்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த தான் தான் அந்த 10வது ஆளனே தான் அங்கே இருக்கானா இல்லையா தெரியல, தவிர இருக்க. எது அபரோக்ஷ ஞானம் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அன்றமோ அது ஆல்ரெடி இஸ் தேர், ஆனால் தெரியல. ஸோ அக்ஞாத அபரோக்ஷ ஞானம். அப்புறம் ரிகக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் ஞாத அபரோக்ஷ ஞானம் தெரிஞ்சது. இப்போ ஓகே, 10வதவனும் இருக்குன்னு தெரிஞ்சது. முதல்ல 10வதவனும் 10வதவன் நானே தெரிஞ்சுக்கிட்டான். அது அப்போ என்ன ஆயிடுச்சது, ஆனால் அந்த 10வதவன் நானே 10வதவனும் இருக்கான்னு தெரியறது பேர் அக்ஞாத அபரோக்ஷ ஞானம்தான். அப்புறம் உடனே அது நீதான்னு சொன்னதுக்கு பிறகு ஞாத அபரோக்ஷ ஞானம் ஆயிடுது. ஸோ இதையும் ஆச்சாரியர் விவரிச்சிருக்காரு. அப்புறம் இது இப்போது இந்த உதாகரண ஞாத அக்ஞாத் இதெல்லாம் சொல்லும் போதும் தாஷ்டாந்தம் ஒரிஜினல் விஷயத்துக்கு வரும்போது என்னன்னா எல்லோருக்கே அந்த 10வது ஆள் அவனை மட்டும் இல்லை, நம்ம பிரம்ம ஜகத்து காரணம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், பிரம்ம ஜகத்து காரணம். ஆனால் அந்த பிரம்மம் நான், அதான் இந்த ஃபைனல் லீப். அந்த பிரம்மத்தினை நானே தானே தெரிஞ்சுக்கணும், சரியா? அதுக்கப்புறம் 8வது டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்துடைய 2வது பாகம் இருக்கு பாருங்கோ, கிமிச்சன் அப்படின்னு கேள்வி கேட்டோம். அதுக்கு பல ஸ்லோகங்கள் எல்லாம் விவரிக்கப்பட்டது. ஓகே, அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி மந்த்ரால பிராரப்தம் பற்றி நிறைய விசாரணை செய்யப்பட்டது. 135 140வது ஸ்லோகம் வரைக்கும் பிராரப்த கர்மா, அதோடைய எஃபெக்ட்ஸு, அது அக்ஞானிக்கும் ஞானிக்கும் 2 பேருக்கும் இருக்கும், ஆன் த வைஸ் முக்கியமாக. அதுக்கப்புறம் இந்த வைஸ் பர்சனுக்கு மட்டும் அந்த நிரங்குஷா திருப்தி அనే டாப்பிக்கு மெயினாக நிறைய எலாபரேட் பண்ணப்பட்டிருக்கு, ஏன்னா கடைசியை. ஆனால் இந்த நிரங்குஷா திருப்தி அనే விஷயம் வார்த்தை மந்திரத்தில் இல்லை. ஓகே, ஆனால் பிருஹதாரண்ய அந்த மந்திரத்துக்கு அந்த உபனிஷத்துக்கு சங்கராச்சாரியர் எதுன பாஷ்யத்தில் இருக்கிற விவரணனை வச்சுட்டு இந்த அத்தியாயத்துக்கு திருப்தி தான், அந்த நிரங்குஷா திருப்தி అనేది தான் கல்மினேஷனால் அந்த டைட்டில் இந்த அத்தியாயத்துக்கு வச்சுட்டார். தவிர பிருஹதாரண்யக மந்திரத்தில் அப்படி பார்த்தா அதில் அது காணப்படாது. ஆனால் கிமிச்சன் கஸ்ய காமாயோட அர்த்தத்தினை சங்கரர் விவரித்து ஏதும்போதும் அந்த பாஷ்யத்தில் இருக்கிற சாராம்சத்தினை தான் இங்கே வித்யாரண்யர் அவருடைய ஸ்டைலில் விவரித்தார். ரொம்ப அழகாக நல்லா இருந்துச்சு. மறுபடியும் சொல்லணும் படிக்கணும்னு தோணுறது இந்த அத்தியாயம், அந்தளவுக்கு அனாலிசிஸ் நல்ல. அப்புறம் ஸோ இந்த பிராரப்தம் விஷயம் பல வகையாக சொல்லப்பட்டதை, டிஸ்கஷன் நடத்தப்பட்டதை, இந்த డిజైర్స్ అనేది జ్ఞానికి இருக்குமா,
இருந்தால் அது எப்படி இருக்கும், அவர் லோகத்தில் எப்படி பிரவர்த்திப்பார், அவர் அப்போது இப்படி பலதெல்லாம் கூட விசாரணை பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக அந்த கிமிச்சன் அనే வார்த்தை எலாபரேட் பண்ணப்பட்டது எங்கே 190 191 வரைக்கும் 2-3 ஸ்லோகங்கள் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த நிறைய டிஸ்கஷன் தான் பெருசு. ஏன்னா அது 135 ஆரம்பித்து 189 வரைக்கும் இந்த பிராரப்தம், அப்புறம் ஞானிக்கு அக்ஞானிக்கு, இவர் எப்படி பார்ப்பார், அவர் எப்படி பார்ப்பார், அவர் லோகத்தில் அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார், இவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார், இதெல்லாம் பல வகையாக ஞானி என்ன எப்படி இருப்பான், இப்படி தான் இருக்கணுமா அப்படி. அதனால் அங்கே நிறைய ஸ்லோகங்கள். அப்புறம்தான் இதெல்லாம் எலாபரேட் பண்ணி முடியும் போது தான் ஸோ ஞானம் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு நாலெட்ஜ் அபவுட் த மித்யாத்வம், இல்லூஷரி வேர்ல்டு பற்றி இருக்கிற ஞானம், இது உலகம் இல்லூஷனே இருக்கிற ஞானம் ஒரு பக்கம் இருந்தனும், இன்னொரு பக்கம் பிராரப்தமும் நடந்து கொண்டிருந்தபடி இந்த ரெண்டு அப்போஸ் ஆகாது இது பாட்டு. ஆனால் இது எப்படி டீல் பண்ணுறாருன்னே தான் ஞானிக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. அப்படி சொல்லும்போது கிமிச்சன் எலாபரேட் பண்ணப்பட்டது. கிமிச்சன்னால் என்ன முடிவு வந்தது, போக்ய பிரபஞ்ச நிஷேதம் செய்யப்பட்டது. போக்ய பிரபஞ்சம், த என்ஜாய்டு வேர்ல்டு அப்படி இது இல்லாதனால தான் கிமிச்சன், வாட் ஃபார் அண்ட் வாட் ஹி டிசைர்ஸ் அண்ட் அது விசாரணை பண்ணதுக்கப்புறம் அடுத்த டாப்பிக்கை பார்த்திங்கன்னா கஸ்ய காமாய. இந்த கஸ்ய காமாய கூட நிறைய ஸ்லோகங்கள் 192 222 ஸ்லோகம் வரைக்கும் கஸ்ய காமாய. இந்த கஸ்ய காமாயனே விவரணத்தினால என்ன ப்ரூவ் செய்யப்பட்டது, அங்கே போக்தா நெகேட் செய்யப்பட்டார். ஸோ போக்கியமும் கிடையாது, போக்தாவும் கிடையாது. தேர் இஸ் நோ என்ஜாயர், தேர் இஸ் நோ என்ஜாய்டு வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பிறகு ஒரு 4-5 ஸ்லோகங்கள் 223 229 பாடி இன்ஃப்ளிக்ஷன்ஸ், பாடிக்கு அப்புறம் சரீரத்துக்கு வர சில விஷயங்கள் மூலமாக அது வைஸ் பர்சனுக்கு எஃபெக்ட் பண்ணுமா, அந்த இம்பேக்ட் ஏதாவது அவர் மேலே இருக்குமான்னா அது அவருக்கு அவர் ஞானத்தில் எந்த குறை ஏற்படாது, ஒன்றும் இம்பேக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கேருந்து சொல்லும்போது தான் இந்த லாஸ்ட்டு மொத்தம் எடுத்துக்கிட்ட டாபிக் ஷரீரம் அனுசம்ஜ்வரேத் அనే விஷயத்து தான் மெயினாக இந்த 123 ஆல்மோஸ்ட் இந்த 290 வரைக்கும் ஓகே சொல்லப்பட்டது. அப்படி என்ன நெகேட் என்ன முடிவு வந்தது அங்கே, தேகாத்ம பாவ நிராகரணம். ஸோ மொத்தம் 3 பார்த்தீங்களா. இப்போது கிமிச்சன் விசாரணத்தினால போக்ய பிரபஞ்சம் நிராகரணம் செய்யப்பட்டது. கஸ்ய காமாய விசாரணை மூலமாக போக்தா நிராகரணம் செய்யப்பட்டார், என்ஜாயரர். அப்புறம் இந்த ஷரீரம் అనేది ஒன்று காணப்பட்டு இருக்கிறது. ஷரீரம் வச்சு தான் இப்போது நான் பேசிகிட்ருக்கேன். சரீரம் வச்சு தான் காது வச்சுட்டு தான் நீங்கள் கேட்குறீங்க, கண்கள் வச்சு தான் பார்க்குறீங்க. அப்போ சரீரம் అనేది இருந்துகிட்டு இருக்குமே, ஆனால் இருந்துட்டு இருக்கும். ஆனால் இதில் व्यक्तப்படுத்துறது இது நிற்கிறதுக்கு காரணம் எனக்கு உள்ள சரீரம் இருக்க தவிர சரீரத்துக்குள்ளே நான் இல்லை. அப்படி என்ன தேகாத்ம பாவ நிராகரணம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராரப்தத்துடைய விஷயங்கள் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஸோ அந்த துக்கம் అనేది இல்லை అని சொல்லி துக்க நிவృత్తి ஆனதுனால அப்புறம் ஆத்தியந்திக திருப்தி, கடைசியாக
நிரங்குஷா திருப்தி. இது கடைசி டாபிக்கு. முக்கியமான மந்திரத்தில் இந்த வார்த்தை இல்லைன்னா கூட இங்கே முடிவு வந்து அதை வச்சுக்கிட்டு என்ன வேதாந்தம் சாஸ்திரம் ஆத்தியாத்மிக வாழ்க்கையோடைய கடைசி ரிசல்ட் பலம் அதுதானே நிரங்குஷா திருப்தி. நிரங்குஷா திருப்தி வரணும்னா துக்க நிவர்த்தி ஏற்படணும். ஸோ அப்போது அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு த ஆப்சன்ஸ் ஆஃப் மிசரிஸ் இன் த வைஸ் பர்சன் அப்படின்னு. அப்புறம் சிதாபாச இந்த சிதாபாச ஜீவா வந்து ஏதாவது எஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்கணுமா அவன் இல்லாமல் ஆகிறதுக்கு அப்படின்னு விசாரணப்பட்டது. கடைசியில் 151 இந்த 290 நிரங்குஷா திருப்தி ஜீவனுக்கு நிரங்குஷா திருப்தி. ஜீவனா இந்த சரீரம் வாழ்ந்துட்டு இருந்தால் கூட பிரபஞ்சத்தில் பிரவர்த்திச்சுட்டு இருந்தால் கூட இங்கே ஞானிக்கு வந்து இந்த நிரங்குஷா திருப்தி అనేది எப்பவுமே கிடைச்சிது. அது கிடைச்சதுனால தான் பலஸ்ருதியாக அப்புறம் நேற்றுக்கு 292 அந்த 297 வரைக்கும் அவர் ஆனந்தத்தில் அந்த பிரம்மானந்தம் நிரங்குஷா திருப்தி அடைஞ்சதுனால அது எல்லாத்தையும் அனுபவத்தினு கொட்டுறார் வெளியில். இது வந்து நான் சொன்னேன், இட் இஸ் நாட் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், த வேர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதோட இந்த நிரங்குஷா திருப்தின்னு சொல்லி பல ஸ்ருதி யார் இது ஒழுங்கா இப்படி புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிரங்குஷா திருப்தி வரல, கிளைம் பண்ணுறதுக்கு இன்னும் அந்த தகுதி தைரியம் வரல, கிளாரிட்டி வரலன்னா ஒன்றும் பரவாயில்ல, இது அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருந்தால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இதோடு நம்ம இந்த சாராம்சத்தை பார்த்தோம். இன்றைக்கி சாராம்சத்தோடு இது முடிக்கிறதுனால அந்த கடைசியாக நேற்றுக்கு படித்த ஸ்லோகங்களை மட்டும் ஜஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணுறோம். ஓகே, 91 கிருதகிருத்யதயா திருப்தः பிராப்யதயா புனः திருப்யன்னேவம் ஸ்வமனசா மன்யதே அசௌ நிரந்தரம். அந்த நிரந்தரமனை வார்த்தை முக்கியம். ஆல்வேஸ் கிடைச்சதோ கிடைக்கலையோ புரிஞ்சதோ புரியலையோ இந்த ட்ராக்லேயே இந்த விஷயத்துலேயே இந்த சிந்தனையிலேயே இருந்துகிட்டே இருந்தால் கிரமமாக இன் கோர்ஸ் ஆஃப் டைம் கிராஜுவலாக அது போகும். அதனால் புனக வார்த்தை அது ஞான விஷயத்தில் சொன்னாலும் இன்னும் ஞான நிஷ்டை ஏற்படாத சாதகளை விஷயத்தில் சொன்னால் கூட நிரந்தரம் ஆல்வேஸு மறுபடியும் புனக இதிலேயே மனசில் இந்த பாவங்களை வச்சுக்கோ. பழைய பாவங்கள், த ராங் நோஷன் ஷுட் பி ரிமூவ்டு. No need to replace with the new notions, because satyam you are already there. Wrong notions remove பண்ணுறது தான் செய்ய வேண்டிய வேலைன்னுவார் சுவாமிஜி. அப்புறம் தன்யோகம் நித்யம் ஸ்வாத்மான மஞ்சசா வேத்மி. தன்யோகம் பிரம்மானந்தோ விபாதி மே ஸ்பஷ்டம். தன்யோகம் दुःखं सांसारिकं न वीक्षेद्य. धन्योऽहं स्वस्य अज्ञानं फलायितुं क्वापि. धन्योऽहं कर्तव्यं मे न विद्यते किञ्चित्. धन्योऽहं प्राप्तव्यं सर्वमद्य सम्पन्नं. धन्योऽहं तृप्तेर्मे कोपमा भुवेल्लोके. धन्योऽहं धन्यो धन्यः पुनर्धन्यः. अहो पुण्यं फलितं दृढम् अस्य पुण्यस्य सम्पत्तेः. अहो वयम्. अहो शास्त्रम्
अहो गुरु अहो ज्ञानम अहो सुखम तृप्तिदीपमिदं नित्यं येनु सन्धतते बुधाः ब्रह्मानन्दे निमज्जन्तः ते तृप्यन्ति निरन्तरम्. இந்த விதமாக திருப்தி தீப பிரகரணம் அத்தியுதமான ஒரு பிரகரண கிரந்தத்துடைய விஷயத்தை நமக்கு கேட்குற படிக்கிற அதில் அந்த பலத்தினை அடியறதுக்கு வாய்ப்பு ஈஸ்வரன் நமக்கு கொடுத்தாரு. அப்புறம் குருவுடைய கிருபனாலயம் இன்றைக்கி நம்ம இதை சமாப்தம் பண்ணிக்கிறோம். 8வது அத்தியாயம் எப்போ மறுபடியும் ஈஸ்வரனை நமக்கு அனுகிரகம் பண்ணி அவகாசம் கொடுப்பாரோ அப்போது ஆரம்பிப்போம். இது ஒரே புஸ்தகம் தானே சார், உடனே படிக்க வேண்டாமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா பல இடத்துல ஆரம்பித்த சில இன்னும் விஷயங்கள் இப்போது முடிக்கிறதுக்கு முடியாதனால அந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு முடிப்போம். இந்த அத்தியாயத்தோடு இது பூர்ணம்தான். அதனால் கண்டிப்பாக அது ஆரம்பித்து படிப்போம். எப்போ అనేది ஈஸ்வரன் தான் முடிவு பண்ணணும். ஸோ 7 அத்தியாயங்கள் பஞ்சதசியில் நம்ம முடிச்சிருக்கோம். அப்புறம் நாளையிலேருந்து நம்ம பாதியில் ஆரம்பித்து நிறுத்திட்ட அந்த உத்தவ கீதை அண்ட் விவேக சூடாமணி அது 2 தான் இப்போது பாதியில் இருக்கிறது. மிச்சமெல்லாம் ஆரம்பித்த எல்லா கிளாஸில் சப்ஜெக்ட்ஸ்னும் முடிச்சிருக்கோம் அந்தந்த அத்தியாயங்கள். அப்போது உத்தவ கீதை அண்டு இந்த விவேக சூடாமணி இது ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நாளையிலேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உத்தவ கீதையா இல்லைன்னா பகவத்கீதையானே பகவான் இன்னும் சங்கல்பம் பண்ணல நினைக்கிறேன், பார்த்துட்டு. ஆனால் விவேக சூடாமணி கூட ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னா வாரத்துக்கு 3 நாள் உத்தவ கீதை இல்லைன்னா பகவத்கீதை, அப்புறம் இன்னொரு 3 நாள் விவேக சூடாமணின்னு நம்ம படிப்போம். ஹரி ஓம் தத் சத். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத் சத்.